கொரோனா பேரிடர் காலத்தில் மக்களுக்காக மக்களுடைய உயிர்களை பாதுகாப்பதற்காக தங்களுடைய உயிர்களை துச்சமென மதித்து களத்தில் இறங்கி பணியாற்றி இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களுக்கும் குறிப்பாக இந்திய திருநாடு முழுவதும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் சார்பில் மிகச்சிறப்பான முறையில் பல்வேறு இடங்களிலே பல்வேறு உதவிகளை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு பல்வேறு உதவிகளை எல்லாம் செய்ததோடு மட்டுமின்றி அந்த பணியிலே உணர்வுபூர்வமாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு பணியாற்றியவர்களை மனதார இதயபூர்வமாக பாராட்ட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு ஒரு சமூக நோக்கத்தோடு பணியாற்றக்கூடியவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் அந்த அமைப்பினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய திருநாட்டில் இந்த கொரோனா பேரிடர் ஆரம்பித்த உடனேயே கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் இந்த கொரோனா நோய் பரவ தொடங்கியது. அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்று வரை முதலாம் அலையாக இருந்தாலும் இரண்டாம் அலையாக இருந்தாலும் எந்தளவுக்கு மக்கள் பாதித்தார்கள், பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பதற்காக சமூக இயக்கங்கள், பல்வேறு சமூக ஆர்வலர்கள், பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், அதே போலவே எந்த பொறுப்பிலும் இல்லாத சாதாரண மனிதர்கள் கூட மனிதநேயத்தோடு எப்படியெல்லாம் மக்களை பாதுகாப்பதற்கு பணியாற்றினார்கள் என்பதை அவர் மிக நிகழ்ச்சியோடு எடுத்து சொன்னதை நான் இங்கு அமர்ந்திருந்த நேரத்தில் அவருடைய உரையை கேட்டேன். அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்திய திருநாடு மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே இன்றைக்கு இந்த நோய் பரவ தொடங்கிய உடனேயே பல்லாயிரக்கணக்கான மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போயிருந்தாலும் கூட இன்னும் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்காக இரவென்றும் பகலென்றும் பாராமல் அனைத்து தரப்பு மக்களுமே சமூக எண்ணத்தோடு இங்கு நிறைய பட்டியலே கொடுத்திருக்கின்றீர்கள். விருதுகள் பெறக்கூடிய சேவையாளர்கள், பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த இந்த அமைப்பினை சார்ந்தவர்கள் மிகச்சிறப்பான முறையில் பணியாற்றி இருக்கிறார்கள். அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் அன்றைய காலகட்டத்தில் இதே சிங்காநல்லூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நான் இருந்த அந்த காலகட்டத்தில் முதல் அலை தோன்றிய அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்திற்கு பிறகு இஎஸ்ஐ மருத்துவமனை இதே என்னுடைய தொகுதியிலே தான் இருக்கிறது, சிங்காநல்லூர் தொகுதியில் தான் இருக்குது. பிஹெச்சி மருத்துவமனை உள்ளிட்ட அந்த மருத்துவமனைகள் இருக்கிறது. இரவு முழுக்க, காலையிலிருந்து இரவு முழுக்க 24 மணி நேரமும் மக்கள் பட்ட கஷ்டத்திற்கு அளவே கிடையாது. மருத்துவமனையில் படுக்கைகள் கிடைக்கவில்லை, ஆக்சிஜன் கிடைக்கவில்லை, இப்படி பல்வேறு துன்பங்களை மக்கள் அனுபவித்தார்கள். இப்படிப்பட்ட நிலைமை இனி எதிர்காலத்தில் வரக்கூடாது என்பதை நாம் அத்தனை பேரும் வேண்டுகின்றோம். அதே நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்த நேரத்தில் பணியாற்றுவர்களை நாம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பளித்து அவர்களை பாராட்ட கடமைப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு முன்னுதாரணமாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் சார்பில் மிகச்சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தங்களுடைய உயிரை துச்சமென மதித்து பணியாற்றிய அந்த மக்களை பாராட்டுகின்ற இந்த மனிதநேய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அதில் என்னை போன்றவர்களையும் அழைத்து விருதுகளை வழங்கி அவர்களுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கக்கூடிய இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கியமைக்காக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பை சார்ந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும், குறிப்பாக எஸ்டிபிஐ, அதே போலவே பல்வேறு முஸ்லீம் அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட இந்த அமைப்புகள் மட்டுமின்றி அனைத்து கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளுமே நேரம் காலம் பார்க்காமல் தங்களது உயிரை துச்சமென மதித்து களத்தில் இறங்கி பணியாற்றி தங்களுடைய குடும்பத்தை பற்றி கூட கவலைப்படாமல் மக்களுக்காக பணியாற்றிய அனைத்து, தன்னலம் கருதாமல் பணியாற்றிய அனைத்து மக்களுக்கும், அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.